வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்த தீன் சுவை கனி கலந்து பால் கலந்து ஊன் கலந்து என் உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுன்னு சொல்றார். இதுக்கு மேல ஒரு சுவையே கிடையாது, எல்லாத்தையுமே கலந்துட்டாங்க. அந்த சுவையெல்லாம் அதையும் கடந்தது ஒரு சுவை இருக்குன்னா அது திருவாசகம்னு பெருமானார் சொல்றார், வள்ளல் பெருமானார். மணிவாசக பெருமான் இறைவனோடு திருச்சிற்றம்பலத்திலே தில்லையிலே கலந்தார் என்பது உண்மை. அதனாலதான் அவரை வான் கலந்த என்று சொல்கின்றார். திருச்சிற்றம்பலத்திலே கலந்தவர் மணிவாசக பெருமான், தில்லை சிதம்பரத்திலே கலந்தவர் மணிவாசக பெருமான், வடலூர் பெருவெளியிலே எட்டம்பலத்திலே கலந்தவர் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார். இது காலத்தினுடைய பரிணாமத்தினுடைய நிலைப்பாடுகள். சிவநெறி செல்வர் போற்றுதலுக்குரிய மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பணிகள் இருக்கும். ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சைவத்தில் தன்னை முழுதாக இணைத்து கொண்டு அந்த அர்ப்பணை செய்யக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நம்ம வணங்கணும்னா அவர் வந்தது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை. அவர் வாழக்கூடிய காலங்களில நாம் எல்லாம் ஒன்றாக பயணிக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய பெருமை. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிறப்பு, அடியார் விருத்தம் தன்னை கண்டு தரியாது அணைத்திடுவார் என்று சொல்வார் பெருமான். அன்பர் பணி செய்திட என்னை ஆளாக்கி விட்டால் இன்பினலை தானாக எய்து வரும் பராபரமே. அன்று சிவகுமார ஐயாவுடைய தொடங்கிய தொடர்பு என்பது பல்வேறு விழாக்களிலே பல்வேறு நிலைகளிலே அவரோடு கலந்து பேசி இன்று மகாலட்சுமி அம்மையார் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரியை மீண்டும் இணைத்து காட்டியதும் வள்ளல் பெருமானார் தான். வள்ளலாரும் வாழ்வியலும் என்ற நெறியை SRM பல்கலைக்கழகத்தோடு இணைந்து அந்த கல்வியின் தொடக்க விழாவிற்கு அம்மையாரை அழைத்த பொழுது நான் சொன்னேன், அம்மா முக்கியமான அருளாளர்கள் இங்கே வரப்போகின்றார்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சி அடைந்தார். அந்த அருளாளர் தான் அன்பிற்குரிய சிவகுமார் ஐயா அவர்கள். ஆனால் இன்று மணிவாசகரும் திருமந்திரமும் திருமூலரும் திருவருட்பிரகாச வள்ளலாரும் உலகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் யோகிகள் ஞானிகளும் வெளிவந்து உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. நாம் நினைச்சா மீண்டும் இந்த பிறப்பை அடைய முடியாது. ஆனால் இறைவன் அருளினால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார் வள்ளுவ பெருந்தகை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொன்னவர் வள்ளல் பெருந்தகை. ஆக எறும்பு முதல் யானை ஈடராக கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் இன்று என்னுடைய பணி நிறை நான் அடிக்கடி உணர்வது என்னவென்றால், இறைவா உன்னை நான் குருவருளாலும் திருவருளாலும் ஆட்கொள்ளப்பட்டோம். பிறப்பினால் சைவம் கிடையாது, பிறப்பினால் பெரிய பக்தி குலம் கிடையாது. ஆட்கொள்ளப்பட்ட அடியேனை அருட்பெரும் ஜோதியரை பாடக்கூடிய பணியை கொடுத்த ஐயனே, உன்னை பாடுவதை தவிர என்ன வேலை இருக்கிறது எனக்கு? படித்ததோ IPC என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் பணி, ஆனால் கையில எடுத்தது அருட்பெரும் ஜோதியினுடைய அருட்பணி. உலகத்துல ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகமே ஒன்று இணைய வேண்டும், அது ஆண்மநேயம் மட்டும்தான். சரி, இறைவனே உன்னை பாடினேன், உன்னை பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், உண்ணு வித்தால் நான் உண்ணுகின்றேன். நான் உண்டால் போதுமா? வள்ளலார் எல்லாவற்றையும் கடந்து ஒரு விழுத்தை சொன்னார். எல்லோருமே கடவுளை பக்தி கண்டிகள் விக்கிரகத்திலே கண்டார்கள், யோகிகள் அக்னியிலே கண்டார்கள், ஞானிகள் தம் அறிவிலே கண்டார்கள். வள்ளலார் ஒருவர் தான் உயிரிலே கண்டார். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணிலே கலந்தான், பண்ணிலே கலந்தான், என் பாட்டிலே கலந்தான், உயிரிலே கலந்தான், கருணை கலந்து என்று சொல்லுகிறார். ஆக யாருடைய உள்ளத்திலே கருணை இருக்கிறதோ அந்த இடத்திலே கருணாமூர்த்தியாக ஆண்டவன் தோன்றுவான். இது சத்தியம். சபை எனது உள்ளம் தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்தது ஓர் அருட்பெருஞ்சோதி, ஒரே ஒரு அருட்பெருஞ்சோதி தான். இறைவனே உன்னை எத்தனை திருநாமங்களால் வழிபாடு செய்தாலும், எத்தனை பெயரிட்டு அழைத்தாலும் ஒருவன் தானே நீ. அதைத்தான் மணிவாசகர் சொல்லுகின்றார், ஏகன் அநேகன் என்று சொல்லுகிறார். இன்று மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்திற்கு அந்த 51 பதிகங்களையும் 658 பாடல்களையும் உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெரிய நோக்கம் அடியார்களுக்கு மட்டும்தான் உருவானது, அடியாரால் மட்டும்தான் முடியும். சரி, உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவன் ஒருத்தருக்கு கட்டுப்படுறாருன்னா யாருக்குங்க? அடியாருக்கு மட்டும்தான். அடியார் அழைத்தால் மட்டும்தான் வருவானா. அதனாலதான் சொல்றாங்க, அடியாரை வணங்கினால்
ஆண்டவனை வணங்குவதை போல. திருவண்ணாமலைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தோம்னா நேரா போறோம், கோபுரம் தரிசனம், அடுத்தது கொடிமரம் இருக்குது, நந்தி மூல நந்தி இருக்கிறார், அதற்கு முன்னாடி ராஜகோபுரம், அதற்கு முன்னாலே மூல விநாயகர், கிளி கோபுரத்துக்கு போறோம், அங்கே ஆண்டவனை தரிசனம் செய்கிறோம், அப்படியே வெளியே வரோம், வன்னிய மரத்தை தரிசனம் செய்கிறோம், அருணகிரிநாதரை வலம் செய்கின்றோம், அன்னை உமையாலை வலம் செய்கின்றோம். அப்படியே உட்கார்ந்து ஏகாந்தமா உட்கார்ந்து நமச்சிவாயா அப்படின்னு சொன்னா ஏகமாந்தமா இருக்கும். ஆனால் இன்று ஆயிரக்கணக்கான அன்பர்கள், கோடிக்கணக்கான அன்பர்கள் மொழியை கடந்து, நாட்டை கடந்து, தேசத்தை கடந்து இங்கே வருகின்றார்கள் என்றால் அது அண்ணாமலையாருடைய சக்தி என்று தான் சொல்ல வேண்டும். கிரிவலத்தில் 18 ஆண்டுகளாக வள்ளல் பெருமான் எனக்கு ஒரு கட்டளையிட்டார். வருகின்ற மக்களை எல்லாம் நீ வடலூருக்கு அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அருட்பாவை பாடும் பொழுது ஒரு நிகழ்ச்சியில யாராவது ஒரு புதிய அன்பர் வடலூருக்கு வந்து சேருவார். இது சத்தியம். காரணம், மனிதன் கடைசியாக செல்வது ஒரே இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஞான பிழம்பை நோக்கிதான். சரியை, கிரியை, யோகம், ஞானம், அந்த கடவுளை ஒரு பக்தி நிலையிலே காண்பது சிறப்பு. அடியனுக்கு அடிக்கடி உணர்த்துவது என்னவென்றால், ஆடினாலும் பாடினாலும் தெரிந்தாலும் கடைசியிலே தேடுவது அமைதி ஒன்றைத்தான். பாடி ஒரு வேலைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடணும்னா அதை விட ஒன்றும் சிறப்பில்லை அப்படின்னு சொல்லி இன்று நிமிடம் வரை ஐயா அவர்கள் சொன்னார், 1 மணிக்கெல்லாம் நீங்க வந்துடணும்னு. 2 மணிக்கு தான் வந்தேன். காரணம், 1:30 மணிக்கு அங்க இருக்கிறவங்களாம் சாப்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே தான் நான் இங்க வந்தேன். அதற்கு காரணம், இறைவனே, ஈசனே, என்னுயிர் நேசனே என்று சொல்வார் சிவகாமி நேசனே. பொய்யாத மொழியுமையில் செய்யாத செயல் வீணு போகாத 4 விடயம் புரியாத நிலையும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வு பேர் எண்ணாத நிறைவினை என்று மறவாத நெறியும் இரவாத தகுவுமேற் பிறவாத கதியும் ஏழையேற்கு அருள் செய் கண்டாய். கொய்யாது குவியாது குமையாது மனம் வீசும் கோமள தெய்வ மலரே, கோவாத முத்தமே குறையாத மதியமே கோடாத மணிவிளக்கே, ஐயா நனம் கொண்ட தில்லையம் பதிமருவும் அண்ணலார் மகிழ்மணியே, அகிலாண்டமும் சராசரமும் இன்று அருள் பெற சிவானந்த வள்ளி உமையேன்னு சின்ன குழந்தையில பாடுறார். கடவுளே, நான் யாரிடமும் சென்று கையேந்த கூடாது. நானும் சிவகுமார் ஐயாவும் பல பேர்கிட்ட பேசியிருக்கோம். அவர் படித்தது பிஇ படிச்சிருக்கார், மெக்கானிக்கல். பொறியாளராக இருக்கக்கூடிய சிவகுமார் ஐயா சைவ நெறியாளராக வந்தால் என்றால் அது இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். பெரிய குடும்பம். அண்ணன் சொன்னாங்க, பெரிய அண்ணன் சொன்னாங்க, டிஎஸ்எம் குடும்பம் சிறப்பு. திருவண்ணாமலையில் வரலாற்று சிறப்புடையவர்கள். ஏன் இவங்கெல்லாம் எத்தனையோ நினைச்சிருந்தா அந்த தெருவு முழுக்க நிறைய விளம்பரங்களையும் நிறைய பெரிய வியாபார தலங்களையும் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவர்கள் வரலாற்றிலே சிறப்புடைய அப்பர் சுவாமி மடங்களை நிறுவினார்கள் பாருங்க, அதுதான் சிறப்பு. பசியோடும். காரணம், ஒரு ஏழை இங்க வரும்பொழுது, அண்ணாமலையார் தரிசிக்க வரும்பொழுது அந்த இடத்துல லாட்ஜ் கிடையாது, ஹோட்டல் கிடையாது, படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, யாருன்னு போய் கேட்டா விலாசம் கிடையாது. ஒரே ஒரு விலாசம், நான் அடியார், என்னுடைய விலாசம் அண்ணாமலை என்று தான் சொல்வார்கள். அந்த அண்ணாமலைக்கும் அடியாருக்கும் பாலமாக இருந்தது அப்பர் சுவாமி மடம். யார் வந்து தங்கினாலும் எந்த விதமான ஐடி ப்ரூஃப் கிடையாதுங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. அடியார் என்று சொன்னவுடன் அவர்களுக்கு அமுது கொடுத்து அரவணைத்தது அப்பர் சுவாமி மடம். அன்று தாத்தா செய்த வேலையை இன்று பேரன் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிறப்பு அதுதான். அவர் செய்த வேலை வாழையடி வாழையாக வந்தது கூட்டத்திலே அருளாளர் மரபிலே யானும் ஒருவன் அன்று. திருவள்ளுவர், திருமூலர், பட்டினத்து பாம்பாட்டி, பரஞ்சிலி, கருவூரார், கமலமுனி நாதர், சிவவாக்கியர், வன்மீகநாதர், அப்பர் சுந்தர், மணிவாசகர், ஞான சம்பந்தர், மெய்கண்டார், அருமை சிவம், மரகான தேசிகர், உமாபதி சிவம் உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் தாயுமானவருடைய திருவடியிலே தொடங்கி திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானாருக்கு வரை இன்று வரை தமிழும் செந்தமிழும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை கூட இறைவனே, அண்ணாமலையே, உன்னை நான் வணங்கவில்லை, ஆனால் எனக்கு தித்திக்கும் செந்தமிழாகிய திருப்புகழை கொடுத்தேனே என்று வாசித்தார் அருணகிரிநாதர். நாம் இறைவனை அரைகன நேரம் சொல்றார். சரணகமல் ஆலயத்தை அரைநிமிட நேரமட்டி தவமுறை தியான வைக்க இல்லைன்னு சொல்றார். அவருக்கும் கருணை காட்டினான் ஆண்டவன் என்று சொல்லும் பொழுது அடியார் பணியே செய்கின்ற நமக்கு ஆண்டவன் விடுவான், கைவிட மாட்டான். கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே, கனக சபையான் என்று ஊதூது சங்கே, பொய்விட செய்தான் என்று ஊதூது சங்கே, பூஜை வலித்தது என்று ஊதூது சங்கே, தூக்கம் தொலைத்தான் என்று ஊதூது சங்கே, துன்பம் தொலைந்தது என்று ஊதூது சங்கே என்று இறைவன் ஊதியது ஞான சங்கு. மனிதர்களுக்கு 3 சங்கு. பிறக்கும் பொழுது தாயினுடைய வயிற்றிலே ஒரு சங்கு, அது பாலாடையாக இருக்கிறது. 2வது சங்கு திருமண மந்தத்தின் போது ஊதப்படுகிறது. 3வது சங்கு உயிர் உடலை விட்டு நீங்கும் பொழுது ஊதப்படுகிறது. இது ஞான சங்கு. அடியார்கள் எல்லாம் ஊதுவது ஞான சங்கு.
அரோகரா என்று சொல்லும் பொழுதெல்லாம் உள்ளத்திலே ஆண்மநேயம் தளிக்கிறது. அருட்பெருஞ்சோதி என்று சொல்லும் பொழுது ஆண்மநேயம் அங்கே மிளிர்கிறது. இந்த உலகத்தில் அவங்க எல்லாமே ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. அவங்க வேற எதுவும் கேட்கல. பொன் கேட்கல, பொருள் கேட்கல, இடம் கேட்கல, பதவி கேட்கல, புகழ் கேட்கல, எதையுமே கேட்கல. அவர்கள் கேட்டதெல்லாம் இறைவா உன்னுடைய திருவடி மட்டும்தான் என்று கேட்டார்கள். அந்த திருவடி தீட்சையை பெற்றவர் மணிவாசக பெருமானார். அதுவும் திருவண்ணாமலையில் வந்து அவருக்கு அந்த திருவடி தீட்சை கிடைக்குது. திருவம்பாவை அங்கே ஓதுகின்றார் அல்லவா, அருட்பெரும் ஜோதியனே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியனே நான் பாடினேன் என்று சொல்லும் பொழுது அவர் நிற்கும் இடெல்லாம் இறைவன் நீங்காது அவன் அண்ணாமலையாக எழுந்து காட்சி தருகின்றார் அல்லவா. இவையெல்லாம் அடிப்படையான ஒரு மனிதன் பக்தியிலே வளர்வது. பக்தி வளர வளர பண்பு வளரும், பண்பு வளர வளர ஒழுக்கம் வளரும், ஒழுக்கம் வளர வளர அவனுடைய குடி வளரும், அவனுடைய சமுதாயம் வளரும், நாடு வளரும், தேசம் வளரும், உலகமே வளர்ந்து கொண்டிருக்கும். அவ்வளவுதான். ஒழுக்கமில்லாத ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கல்வியை கொடுத்தாலும் பலனில்லை. ஒழுக்கமில்லாத ஒரு மனிதனுக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் பலனில்லை. ஒழுக்கமில்லாத ஒரு மனிதனுக்கு ஏன் கடவுளுடைய வரத்தை கொடுத்தால் கூட பலனில்லை ஐயா. அதனாலதான் அடியார்கள் எல்லாம் வரம் வாங்கி என்ன பண்ணாங்க, உலகத்திற்கு கொடுத்தார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கூட்டத்திலே உங்களை எல்லாம் காணுகின்ற பொழுது அடியேன் மிகவும் நெகிழ்ச்சி அடைகின்றேன். அற்புதமா சொல்றார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்கின்றார். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, காதல் வரணும் அப்படின்னா மனசு வேணும் இல்லையா, அந்த மனசு வர்றதுக்கு நினைப்பு வரணும் அல்லவா, நினைப்பு ஒருவருக்கு என் சிந்தனை வர வேண்டும் அல்லவா. அதனாலதான் இறைவனே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் என் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் மம்மீன் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையிலே சிற்சபையிலே புகும் தருணம் இதுவே. இந்த தருணம் தான் புகும் தருணம். எல்லாருடைய நெஞ்சகத்திலும் நீக்கமர ஆண்டவன் ஒரு நிமிஷம் நிக்கிறான் பாருங்க, அதுதாங்க தருணம். போற்றுதலுக்குரிய எங்களுடைய சுவாமிகள் சிவரானந்த ஐயா அவர்கள் அற்புதமான அருட்திலகம் ஐயா, கோவையினுடைய ஆதீன சக்கரவர்த்தி, வாதவூர் அடிகால் திருவாதவூர்ல அடியன் ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக மணிவாசகருடைய தலத்திலே பாடிய பொழுது வான் கலந்த மாணிக்க வாசகான்னு அங்கே நான் நூல்களை தான் பாடி இருக்கிறோம். ஆனால் மணிவாசகர் தலத்திலே பாடும் பொழுது கிடைத்த ஆனந்தம் இருக்கு பாருங்க, அவ்வளவு அற்புதமாக இருந்தது. ஆகவே அடியார்களை எல்லாம் இப்பிறவிலே பேசுவது உலகத்திலேயே வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு நம்ம தமிழனுக்கு உண்டு. இப்ப பேசினாங்க பாருங்க, இத்தனை நாடுகளையும் இணைத்தது என்ன ஐயா சொன்னாங்க, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், இத்தனை பேரையும் இணைச்சுக்கிறேன். யார் இணைச்சாங்க? மணிவாசகர் இணைச்சார், அருட்பெரும் ஜோதியர் இணைத்தார். ஆன்ம தொடர்பு, அதை தான் பெருமானார் சொல்லுகின்றார். எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் இணைக்கக்கூடியது ஆன்ம சக்தி. பிரபஞ்சத்தோடு நமக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு, ஒரு கேலக்சியோட நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் யாரவன் என்றால் இறைவன் தான். அதைத்தான் சொல்றார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் இளவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் என்று சொல்றார். அம்பலம் என்பது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அகிலையும் ஆள செய்யக்கூடியது அம்பலம் தான். அந்த திருச்சிற்றம்பல நாதனை கண்டேன் கழித்தேன் நான் என்று சொல்கின்றார். அந்த அளவிற்கு கடல் கடந்தேன் கரையடைந்தேன் கண்டு கொண்டேன் ஐயனே, எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய மணிவாசக பெருமானே. இந்த திருவாசகம் முற்றும் ஓதுதல் என்று சொல்வார்கள். ஓதுதல்னா உள்ளத்திலிருந்து நாம் இறைவனை பிரார்த்தனை செய்தல்னு பேருங்க. பேசுதல் கிடையாது, பாடுதல் கிடையாது. உள்ளத்திலிருந்து ஆண்டவனை சதா அவனை நினைத்தல். அந்த உள்ளம் ஆன்மா சொல்லுவார், உள்ளம் உருக உயிர் உருக ஆன்மா அங்கே நெக்கு நெக்கு ஈலடை நெகிழ்ந்திடை என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு ஓதுதல் ஓதாது உணர்ந்திட எனக்கு. வள்ளலார் சொல்றார், நான் இதுவரை எந்த கல்வி சாலைக்கும் செல்லவில்லை, நான் எந்தவித கல்வியும் கற்கவில்லை, ஆனால் எல்லா கல்வியும் கடந்த சாகா கல்வி எனக்கு கொடுத்தாயே ஆண்டவான் சொல்றார். மரணமில்லா பெருவாழ்வை பெற்றார். அந்த கல்வியை எல்லோரும் பெற வேண்டுமா? அந்த சாகாத கல்வியை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்வி சாலை. ஆக ஏதோ ஒரு நிலையிலே இறைவன் நம்மை வழி நடத்துகின்றான். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் எல்லா பிழையும் பொருட்தருவாய் கட்சி ஏகம்பனி அப்படின்னு பட்டினத்து பெருமான் சொல்றார். நினைமின் மனனே நினைமின் மனனே அழகை தேரின் உலக பொய் வாழ்க்கை ஓம்பற்க
காண்பனும் அழிந்து போகும், காயமும் அழிந்து போகும், ஊன்பொருள் அழிந்து போகும், உலகமும் அழிந்து போகும். பூண்பணி நாகைநாதர் பொற்பாதம் அழியாது நெஞ்சே வீந்தனில் காலம் கழியாமல் வெளியினை ஒளியினை கண்டு ஆனந்தமடையுங்கள். அந்த வெளியை காணுங்கள். உடலுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. உடலுக்குள்ளே, உயிருக்குள்ளே, உணர்வுக்குள்ளே ஆண்டவன் இருக்கின்றான். ஆனால் ஒரு நாளும் உடலை கருதாதீர்கள், உயிரை கருதாதீர்கள், உணர்வை கருதாதீர்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஏக்கத்தை காணுங்கள் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் அவருடைய திருவடிகளை எல்லாம் வந்தனம் செய்து மீண்டும் நம்முடைய தவச்செல்வர் சிவகுமார் சுவாமிகள் ஐயா அவர்களுடைய தொண்டு வாழ்க, அவர் எடுத்த மிகப்பெரிய அந்த யுத்தி வாழ்க. அவரோடு உறுதுணையாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை என்பது அங்கே இருக்கிறது, திருவண்ணாமலை என்கிறது இங்க இருக்கிறது. நினைத்தாலே இது முக்தி தரக்கூடியது. திருவாரூரிலே பிறந்தாலே முக்தி, சிதம்பரம் தரிசனம் செய்தாலே முக்தி, காஞ்சியிலே வாழ்ந்தாலே முக்தி, காசியிலே இறந்தாலே முக்தி, திரு அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. ஆக எப்படி கனெக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. திருப்பெருந்துறையும் திருவண்ணாமலையும் அணிஞ்சு அடியார்களுடைய திருக்கூட்டத்தோடு அற்புதமாக வலம் வரக்கூடிய ஆண்மனைய செல்வர் எப்பொழுதும் எக்காலத்தும் எவ்விடத்தும் யாதொரு தடையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒப்பற்ற பேரின்ப வாழ்வை பெற்று அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் திருவிளங்க, சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவா அனுபவம் விளங்க, உருவிளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சி அது விளங்க, உலகமலா விளங்க, அருளுதவும் பெருந்தாயாம் மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க, வளர்ந்த சிவ கொழுந்தே என்று உங்களை எல்லாம் வந்தனம் செய்து வாழ்க அடியார்கள் திருக்கூட்டம். எம்மையும் மணிகொண்டு இரவாத வரமளித்த அன்னையில் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, இப்பிறப்பிலே உன்னுடைய பெருமையும் உன்னுடைய புகழையும் நீ காட்டிய அருட்செயலும் செய்வது மட்டுமே இப்பிறவினுடைய நோக்கம் தவிர வேறு எதுவும் வேண்டேன் வேண்டேன் என்று சொல்லி வாழ்த்துகின்றோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி. அண்ணாமலையார் திருச்சிற்றம்பலம்.